ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ½ அன் ஹவர் சமையல் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு ஒரு மெனு பார்த்தோம். இது வந்து அடுத்த மெனு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து கறிவேப்பிலை குழம்பு, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, சக்கரவள்ளி கிழங்கு இது கறி, அப்புறமா வந்து ஒயிட் பூசணிக்காய் வந்து ஒரு மோர் கூட்டு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம டைம் ஆகிடுத்து, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து கறிவேப்பிலை குழம்பு தேவையான கறிவேப்பிலை நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு லெமன் சைஸில் வந்து புளி வந்து தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். தேவையானது வந்து நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 மிளகாய், 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, இதுதான் வந்து. அப்புறமா அரை ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி. இதுதான் இதுக்கு வேணும். மிளகு குழம்புக்கு தான் நம்ம மிளகு நிறைய சேர்த்துப்போம். கறிவேப்பிலை குழம்புக்கு வந்து மிளகாய் தான் நம்ம நிறைய சேர்க்கணும். நான் 3 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 5 சேர்த்துக்கலாம். கடாயில் வந்து 3 ஸ்பூன் அந்த நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1/1 எல்லாம் போட்டுடலாம். மிளகு, அப்புறமா கறிவேப்பிலை, அந்த ரெட் சில்லி எல்லாமே போட்டுட்டு, கறிவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கடைசியில் வந்து நம்ம பெருங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் நம்ம போட்டு ஆற வச்சுட்டு, நம்ம அந்த புளி ஒரு இதில் நினச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கரைசலை வந்து அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நான் வந்து அரைச்சி நமக்கு தேவையான தண்ணியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் வந்து 3 ஸ்பூன், இது வந்து தாளிக்கிறதுக்கு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுட்டு, நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறமா வந்து இப்போ மிக்ஸி பாத்திரத்தை அலம்பி நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டுடலாம். கடைசியில் வந்து இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெல்லம் போட்டுக்கலாம். ஆனால் வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து இப்போ நம்ம எல்லாம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை களைஞ்சி சாதம் நம்ம குக்கரில் வச்சாச்சு. இன்னொன்று வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து கறி பண்ணிவிடுவோம். சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. அப்புறமா அந்த கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் வந்து இஞ்சி, 1 ஸ்பூன் இஞ்சி நறுக்கினது. அதுக்குள்ளே வந்து கறிவேப்பிலை குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுது. அது நம்ம கொஞ்சம் கூட கெட்டி ஆகணும். 10 நிமிஷம் கரெக்டாக அதை நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ பாருங்கள், கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுத்து. நம்ம இது கருவேப்பிலை குழம்பு தயாராகிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம விட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே சக்கரவள்ளி கிழங்கு நம்ம அதில் தாளிச்சிட்டு சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டு 2 ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாசு நமக்கு வந்து தயாராகிடும். அடுத்து நம்ம வந்து இந்த பம்கின் வந்து அதுக்குள்ளே மணி 8:50 ஆகிடுது. நம்ம பூசணிக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அது சின்னதாக நறுக்கி நம்ம மோர் கூட்டு பண்ணிடலாம். தண்ணி வந்து வச்சுருக்கேன் கொதிக்கிறது. இப்போ அந்த நறுக்கினதை போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு முன்னாடியே கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து நான் அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் சைடில் வாத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு துருவின தேங்காய், கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது வந்து 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டு நம்ம அந்த தயிர் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்து அந்த தேங்காய் இதுலேயே சேர்த்து அரைச்சிட்டு, இது பூசணிக்காவும் கடலைப்பருப்பும் வெந்த அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இதில் நம்ம போட்டாச்சுன்னா பூசணிக்காய் மோர் கூட்டு தயாராகிடும். சாதமும் ரெடி ஆகிடுச்சு, தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மெனு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே வந்து சொல்கிறது தான், சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையானதெல்லாம் டிசைட் பண்ணி என்ன சமைக்கணும் அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி வச்சுட்டு, எல்லாம் முதல் நாள் ராத்திரியே காய் நறுக்கி தேங்காயும் நறுக்கி எடுத்து வச்சாச்சுன்னா குயிக்காக நமக்கு வந்து அடுத்த நாளைக்கு சமைச்சிடலாம். தேங்க்யூ.